குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன எஜுகேஷனல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்கும், காமனான டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாளைக்கு மார்க்கெட் இன்ட்ராடேல 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆயிட்டு 3:30 மணிக்கு முடியுது இல்லைங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகி 3 மணிக்கு முடிகிற லைக் 9:15 to 3 மணிக்கு முடிகிற மார்க்கெட், 3:30 மணிக்கு முடிகிற மார்க்கெட் வந்துட்டு ஒரே நேர் நேர் லைன்ல போறது கிடையாது. இல்லை இப்படி ஜிக்ஸாக் மட்டுமே போட்டு போறது கிடையாது. ஸோ ஒரு காமனான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி இத்தன நாட்களா, இத்தன வருஷமா மார்க்கெட்ட பார்த்து, ஒரு பேசிக்கான ஒரு 6 டைப்பா மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அந்த 6 டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு, ஓ! அப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகும் போல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராவும் கிடைக்கும். பிளஸ் நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இத பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் வந்தா இப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். லைக் இந்த லாங், ஷார்ட், ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள்லாம் சொல்றாங்களே, அந்த மாரி பண்றவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே எனக்கு தெரியாது மார்க்கெட் அப்படிங்கிறதுனா, அவங்களுக்கும் இந்த பேசிக்கா எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைப்பா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போறது ட்ரெண்டிங் டேஸ். அதாவது ட்ரெண்டிங் டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு 9:15க்கு இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு கேண்டில்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டிங் டே அன்னைக்கு ஒன் சைடடாவே மூவ் ஆகும். எங்கேயுமே இப்ப அப் சைட்னா அப் சைட் மட்டுமே மூவ் ஆகும். ஓகேங்களா? அ இல்ல டவுன் சைட் மார்க்கெட்ன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் சைட் மார்க்கெட். ஓப்பன் ஆனதுலேருந்து கீழயே வரும். எந்த ஒரு ரிவர்சல் எதுவுமே இருக்காது. இது பேரு தான் ட்ரெண்டிங் டே மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ட்ரெண்டிங். அதாவது ஒரு சைட்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் அதர் சைட் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரெண்டிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டா இந்த ட்ரெண்டிங் டேஸ் எப்பல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டேஸ்ல இருக்கும். இல்ல ஃப்ரைடேஸ்ல இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் மண்டேஸ் ஆர் ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் டேஸ் இருக்கும். ஏன் மண்டே ஆர் ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீக்கெண்ட் அப்புறம் வரும்போது பொசிஷன் வந்துட்டு கட் பண்றாங்க, இல்ல ஆட் பண்றாங்கங்கும்போது, அதனோட சேஞ்ச்னால ட்ரெண்டிங்கா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதேமாரி லாஸ்ட் ஃப்ரைடே பொசிஷன் கட் பண்ணிட்டு வீக்கெண்ட் முன்னாடி போம்போதும் ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், அடுத்தது வந்துட்டு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் லைவா வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்ல சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டேஸையும் எப்படி இருக்குன்னு டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே அப்படிங்கிறது என்னன்னு சொன்னேன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம் போடும். இல்ல செல்லிங்கா இருந்தா, இல்ல பையிங்கா இருந்தா டபிள்யூ போடும். ஓகேங்களா? போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த ரேஞ்ச்ல கன்சாலிடேட் ஆனோனே பிரேக் டவுன் குடுத்துரும். நல்ல ஒரு ஃபால் இருக்கும். மறுபடியும் லாஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் மார்க்கெட் கன்சாலிடேஷன்லயே முடிஞ்சிரும். இது பேர் தான் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ம் அ அ அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஒரு கோரிலேட்டான ஒரு டெக்னிக்கல் வேர்ட். அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பையிங் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது செல்லிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அக்யூமுலேஷன்ற வேர்டுக்கு மீனிங் பையிங், டிஸ்ட்ரிபியூஷன்ற வேர்டுக்கு மீனிங் செல்லிங். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஓப்பன் ஆகி அப்படியே ஸ்லோவா செல்லிங் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்துட்டு சைட்வேஸ்லயே போயிடும். அதே மாரி தான் பையிங்னாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிட்டு ஸ்லோவா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து சைட்வேஸ்லயே முடிஞ்சிரும். இதுதான் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் மொமெண்டம் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் மொமெண்டம்னா, இனிஷியலாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கா பையிங்னாலும் மேல பிரேக் அவுட், பிரேக் அவுட், பிரேக் அவுட் பெரிய பெரிய கேன்ல மார்னிங் 9:15 to 10:15ல ட்ரெண்டிங்கா மாறிரும். ஓகேங்களா? ஆம் அ ஒன் செகண்ட். இப்படி பையிங்னாலும் சரி, செல்லிங்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் விகரஸா ஒரு 500 பாயிண்ட் கீழ விழுந்துரும். ஓகேங்களா? இப்ப அதே மாரி தான் பையிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல 500 பாயிண்ட் மேல போயிடும். ஓகேங்களா? போயிட்டு, அதுக்கப்புறம் ஹோல் த டே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேஸ்லயே மேலயே மேலனா மேல க்ளோஸ் ஆயிடும். கீழனா கீழவே சைட்வேஸ்லயே க்ளோஸ் ஆயிரும். இதுதான் வந்து இனிஷியல் மொமெண்டம் டேஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஆரம்ப டைம்ல லைக் 1 ஹவர் ஓப்பன் ஆயி 9:15லேருந்து 10:15க்குள்ள மட்டுமே 1 ஹவர் நல்ல மூவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா சைட்வேஸ்ல முடிஞ்சிரும். இதுதான் இனிஷியல் மொமெண்டம் டேஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது லேட்டர் மொமெண்டம் டேஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? லேட்டர் மொமெண்டம் டேஸ் அப்படின்னு எத சொல்வாங்கன்னா, ஆ இது இந்த இந்த மீனிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா 1 ஹவர் டூ 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்லயே இருக்கும். வித்தின் ஒரு 100 டூ 150 பாயிண்ட்ஸ்குள்ளேயே மூவ் ஆயிட்டுருக்கும். திடீர்னு சடனா ஃபுல் பிரேக் அவுட் குடுக்கும். ஓகேங்களா? இந்த மாரி எப்ப நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேஸ்ல மார்னிங் வந்துட்டு எக்ஸ்பைரில அவ்வளோக்கா பார்ட்டிசிபேட் பண்ணா மார்னிங் வந்துட்டு சைட்வேஸ்லயே இருந்துட்டுருக்கும். 150 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன் சைடடா பிரேக் அவுட்டோ, பிரேக் டவுனோ ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு தரும். ஓகேங்களா? இப்படி பிரேக் டவுனும் ஆகும், பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுதான் லேட்டர் பார்ட். அதாவது 12:30 டூ 1க்குள்ள இந்த மாரி நடக்கும். ஸோ இது மோஸ்ட்டா எக்ஸ்பைரியில தான் நடக்கும். அதனால இது வந்து லேட்டர் மொமெண்டம் டேன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன டைப்ன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பவுண்ட் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரேஞ்ச் பவுண்ட் டேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் 1 ஹவர்ல வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட் இல்லன்னா 400 பாயிண்ட் மாதிரி ஒரு ஒரு ஹை அண்ட் லோ கிரியேட் பண்ணிரும். அதுக்கப்புறம் ஹோல் த டேக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து திரும்ப கீழ வரும், கீழ வந்தா பையிங். திரும்ப கீழேருந்து மேல போகும், மேல போனா இந்த பாயிண்ட்ல செல்லிங். மறுபடியும் கீழ வரும், கீழ வந்தா பையிங். ஸோ இது ரேஞ்ச் பவுண்ட் டே. ஒரு 300 டூ 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாரியான ஒரு இனிஷியலான ஒரு பேலன்ஸ் இங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாரி இனிஷியலான ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதுல மேல வந்தா கீழ வந்தா பையிங், மேல போனா செல்லிங். கீழ வந்தா பையிங், மேல போனா செல்லிங். அந்த மாரி ரேஞ்ச் பவுண்டடா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன டைப் ஆஃப் டேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைட்வேஸ் டேன்னு சொல்லுவாங்க. சைட்வேஸ் அப்படிங்கும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் தான் பாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா மேலயும் போகாது ஃபுல்லா இந்த இந்த ஹையயும் டச் பண்ணாது, இந்த லோவையும் டச் பண்ணாது. இதுக்கு நடுவுலயே இப்படியே கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கும். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எந்த பக்கமுமே போகாது. நியூட்ரலா மார்க்கெட் இருக்கும். அப்ப சைட்வேஸா இருக்கும். இல்ல வந்துட்டு லாங் வீக்கெண்ட் வரப்போகுதுனாலும் ஒரு சில நாள் முன்னாடி நாள் வந்து இப்படிதான் எந்த பக்கம் அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. சைட்வேஸ்லயே இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு அடுத்து ஒரு பிக் மொமெண்டம் நம்ம ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப, அதுக்கு முன்னாடி பிரிப்பரேஷன் நாட்கள்ல இந்த மாரி சைட்வேஸ் டேஸ் தான் மார்க்கெட் மோஸ்ட்டா இருக்கும். இத நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் 6 டைப் ஆஃப் மார்க்கெட் நான் சொல்லிக் குடுத்தது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைப்பையும் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சார்ட்ஸ் காட்டுறேன். ஸோ அதில எல்லா டைப்ஸும் ஓரளவு கவர் ஆயிடும். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் சார்ட்ஸ வந்து பழைய சார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ம். இவ பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியணும். இது என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் மொமெண்டம் டே. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃபுல் டே சைட்வேஸ்லயே இருக்கு. ஸோ நான் அத என்ன சொல்லியிருந்தேன்? 3 டைப்ல இனிஷியல் மொமெண்டம் டேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இனிஷியல் மொமெண்டம் டே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இனிஷியல் மொமெண்டம் டூ சைட்வேஸ் டே தான். ஒரு கேண்டில் கூட பெருசா மூவ் ஆகல. ஃபுல்லா ஹைக்கும் போகாது, லோக்கும் போகாது. ஸோ இது சைட்வேஸ் டே. டெட் சைட்வேஸா இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேஞ்ச்க்குள்ள அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மாரி தான் இருக்கு. அதாவது இந்த ரேஞ்ச்லேருந்து பையிங் போயிட்டு வந்திருக்கு. திரும்ப இந்த லோ ஹோல்ட் ஆகுது. மறுபடியும் இங்க போனோனே செல்லிங் வருது. ஸோ இது ரேஞ்ச் பவுண்ட் டே. ஓகேங்களா? இது ஒரு ரேஞ்ச்க்குள்ளேயே ஹோல்ட் ஆகுது. ஸோ இது ரேஞ்ச் பவுண்ட் டே சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட ரேஞ்ச் பவுண்ட் டே தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஹை, இது லோ. ஓகேங்களா? இது ஹை, இது லோ. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து செல்லிங் வந்திருக்குங்களா? இங்கேருந்து போம்போது இங்க செல்லிங் திரும்ப வந்துருது. திரும்ப இங்க வந்தா பையிங். திரும்ப இங்க போனா செல்லிங். ஸோ இதுவும் வந்து ரேஞ்ச் பவுண்ட் டே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி. இப்ப இத பாருங்களேன். நான் சொல்லியிருந்தேன்ல, இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேட்டரல் மொமெண்டம் ஆஃப் த டே. நான் சொன்னேன்ல 12:30க்கு மேல எக்ஸ்பைரி அந்த மாரி டைம்ஸ்ல பாருங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்க்குள்ளேயே இருந்துட்டு, லேட்டரல் பார்ட் ஆஃப் த டே அதாவது பின்னாடி டைப்ல லேட்டரல் பார்ட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்துட்டு பிரேக் அவுட் குடுக்குது. ஸோ இது வந்து லேட்டரல் பார்ட் ஆஃப் த டேல வந்துட்டு இது வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அ இந்த மாதிரி ட்ரெண்டிங் டேஸ் வந்துட்டு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா கன்சால்டேஷன்லயே இருக்கு. அப்புறம் பிரேக் அவுட் குடுக்குது. திரும்ப பிரேக் டவுனும் குடுக்குது. ஸோ இந்த மாரியும் சில நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் குடுக்குது. மறுபடியும் ஒரு மொமெண்டம் குடுத்துட்டு, திரும்ப சைட்வேஸ்ல முடியுது. இதுதான் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேன்னு சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் குடுக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஃபால் விழுந்துட்டு திரும்ப சைட்வேஸ்லயே போயிடும். ஓகேங்களா? இது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம் இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் டே தான். பட் இது எக்ஸாக்ட் ட்ரெண்டிங் டேன்னு சொல்ல முடியாது. ஆம் இப்ப வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்லோவா பிரேக் டவுனுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லா ஃபாலோ ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒன் சைடடா போகுது. ஸோ ட்ரெண்டிங் டே. ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1 ஹவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ இது கிட்டத்தட்ட வந்துட்டு 1 ஹவர் வந்துட்டு சைட்வேஸ்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் பிரேக் டவுன் தருது. ஓகேங்களா? இந்த மாரி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பக்கா ட்ரெண்டிங் டே. ஃபர்ஸ்ட் பாருங்க, எடுத்தோனே ஒன் சைடடாவே மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 ஹவர் மட்டும் தான் கொஞ்சம் சைட்வேஸ்ல போயிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிருக்கு. ஓகேங்களா? இது ட்ரெண்டிங் டே. ஸோ இந்த மாரி 6 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. இவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க ஒவ்வொரு சார்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ சைட்வேஸ் அதாவது ஒரு கேண்டில் மட்டும் தான் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இப்படியே ஜிக்ஸாக் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ இது சைட்வேஸ் டே. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மோஸ்ட்டா இந்த 6 டைப்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். சில நாள் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த 6 டைப் தான். ஸோ இது 6 டைப்பும் ஒரு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா கிளியரா ஒரு ஜிஸ்ட் குடுத்துர்றேன். ட்ரெண்டிங் டே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் டே நம்ம பார்க்குறது. ஸோ ஒன் சைடடா ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதர் எண்ட்ல தான் போய் நிக்கும். அதுதான் ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா செல்லிங்கோ, பையிங்கோ ஸ்லோவா வந்துட்டு, நல்லா ஒரு ஃப்ரீ ஃபால் மாரி விழுந்துட்டு, திரும்ப சைட்வேஸ் லாஸ்ட்டா முடிஞ்சிரும். இது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேன்னு சொல்றோம். தேர்ட் வந்து இனிஷியல் மொமெண்டம் டேஸ். அது ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மட்டுமே மூவ் ஆயிட்டு, அப்புறம் ஃபுல்லா ஃபுல்லா நிக்கும். இது இனிஷியல் மொமெண்டம் டேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லேட்டரல் மொமெண்டம் டேஸ். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல 1 டூ 3 ஹவர்ஸே 100, 150 பாயிண்ட்ஸ்ல இருந்துட்டு அப்புறம் ஃபுல் பிரேக் அவுட் தரும். இது வந்து மோஸ்ட்டா எக்ஸ்பைரி அப்ப தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா, மண்டே அண்ட் ஃப்ரைடே நடக்கும்னு சொன்னேன். ரேஞ்ச் பவுண்ட் டேஸ் வந்து நார்மல் டேஸ் லைக் இந்த மிச்ச நாள் இருக்கு இல்லைங்களா? டியூஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாரி எக்ஸ்பைரி இல்லாத நாட்கள். வீக்கெண்ட்ஸும் வீக்கெண்டுக்கு அப்புறம் வர மண்டே இல்லாம மத்த நாட்கள்ல இந்த மாரி ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் மார்க்கெட்டு. பெருசா மூவ் ஆகாது. அதாவது அப்பர் லிமிட், லோவர் லிமிட்ல மட்டும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடேஸ் லாஸ்ட்டா இருக்கப்ப இருக்கும். இல்ல எலக்ஷன் ரிசல்ட் ஏதாவது பெரிய ஈவென்ட் நடக்க போது, மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா சைட்வேஸ்ல ஹையும் லோவும் குடுக்காது. ஒரே ஒரு மாரி ஜிக்ஸாக் அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வளதான் 6 டைப்ஸ் தான். எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் இந்த லேட்டரல் மொமெண்டம் டேஸ் மோஸ்ட்டா நடக்கும். ஏன்னா, மத்தியானம் தான் பிக் பிளேயர்ஸ்லாம் அவங்களோட பொசிஷன குவிட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த 12:30க்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, அந்த 1 ஹவர் ஃபுல் அட் 1 1/2 ஹவர், 2 ஹவர்ஸ் சைட்வேஸ்ல இருந்துட்டு, அப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வந்து குடுக்கும். ஸோ, இது எக்ஸ்பைரி அன்னைக்கு இது மோஸ்ட்டா நீங்க இத பார்க்கலாம். ஸோ, இப்படிதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 6 டிபிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ, இந்த வீடியோல நான் இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலனா மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க. நீங்களே எடுத்து மார்க்கெட்ட நேம் குடுக்க பாருங்க. ஒவ்வொரு நாளோட சார்ட்டும் எடுத்து. ஸோ, இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்ட இதுலேருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதாவது வந்துட்டு ரேண்டமா மார்க்கெட் வந்துட்டு எப்படி வேணா போகும்னு நெனச்சுட்டு இருந்தவங்களுக்கு, ஸோ இந்தந்த டேஸ் இப்படி மூவ் ஆகுது தோராயமா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹிஸ்டரிய வச்சு ஒரு கணக்கு தாங்க. ஸோ இப்படிதான் நடக்கும்னு கிடையாது. பட் 90% நடக்கிறதுக்கு சான்சஸ் இப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க மார்க்கெட்ட பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓ! இந்த மாரி எக்ஸ்பைரி அன்னைக்கு இப்படி நடக்குது. இந்த வீக்கெண்ட் இப்படி நடக்குது. ஸோ இத வந்து ஒரு வாட்டி பாருங்க. நீங்களே ஒரு வாட்டி சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. வீடியோ ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. அப்போ உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ் டுடே. மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.